Good morning, students. So today I am going to take you the subject of accountancy and the chapter admission of a partner, fifth chapter in your accountancy. So இதுக்கு முன்னாடி சாப்டர்ல பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப்போட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, குட்வில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். Today we are going to see about admission. So why an admission is needed? Admission அப்படின்னா என்ன? Admissionனா someone is brought into new. So அந்த business existing businessல ஒரு புது பார்ட்னரோ இல்ல புது பர்சனோ உள்ள வரதா என்னன்னு சொல்லுவோம் admission. So let us go into the lesson one by one. In this lesson you are going to see about introduction, adjustment required at the time of admission of a partner, distribution of accumulated profit, reserves and losses, revaluation of assets and liabilities, new profit sharing ratio and sacrificing ratio, adjustment for goodwill, adjustment of capital on the basis of new profit ratio. So first we will move on to introduction. So as I said, so admission அப்படினா என்னன்னா someone is brought as a new into that institution. So இந்த partnership firmல ஒரு புது பார்ட்னரை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா it is called as admission. So a person may join as a new partner in an existing partnership firm. ஸோ நியூ பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குறது கிடையாது, ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் இருக்குது, ஆல்ரெடி அங்கே பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பட் வெளியிலேருந்து ஒரு புது பர்சனை கொண்டு வந்தோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நியூ அட்மிஷன். திஸ் இஸ் கால்ட் த அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். த பர்பஸ் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர் மே பி டூ. ஸோ எதுக்காக கொண்டு வரும், அப்படி ஏன் நியூ அட்மிஷன் தேவைப்படும்? ஒன் ரீசன் இஸ் கேபிட்டல். ஸோ பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் கிட்ட கேபிட்டல் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஐ கேன் பிரிங் இன் அ நியூ பர்சன். அப்படி இல்லை அப்படின்னா environmental changes ஆகிற talents, technology manage பண்ணுறதுக்கு I can bring in a new partner. There are two reasons. One is to raise the additional capital for the expansion of business or the managerial skills, அதாவது management பண்ணுறதுக்கு. ஓகேவா? So generally the new partner has to contribute capital to the firm and thereby he or she requires the right to share the future profits and assets of the firm. So as I said, so கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு பார்ட்னரையே புதுசாக கொண்டு வரும். த சேம் திங் ஹாஸ் ரிப்பீட்டட். ஸோ நியூவாக யார் வந்தாலும் ஸோ இது தேவையே இல்லை, மேனேஜர் ஸ்கில்ஸ் தேவைப்படும் போது இந்த அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்படுமானா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகேவா இருக்குன்னா, ஸோ நிறைய வெல் டு டூ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்ததுன்னா எனக்கு ஸ்கில்ஸ் மட்டும் தேவை இருக்க பார்ட்னர்னா ஹி நீட் நாட் பிரிங் இன் த கேபிட்டல். அப்படி ஏன் கேபிட்டல் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் வந்து சம் பணத்தை இன்வெஸ்ட் 1 lakh or 2 lakh நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், அந்த 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை வச்சு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ப்ராஃபிட். ஸோ எனி பிஸ்னஸ் இஸ் எய்மிங் அட் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க, அந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசாக நான் வரேன்னா ஷேர் பண்ணணும், எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணணும்னா கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகும். தட் இஸ் கிவன் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் கேபிட்டல் டு த ஃபர்ம் ஹி ஆர் ஷீ அக்வயர்ஸ். ஸோ அந்த ரைட்டை அக்வயர் பண்ணுறதுக்காக ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன் த எக்ஸிஸ்டிங் ஃபர்ம். ஸோ ஆன் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர் த ஃபர்ம் இஸ் ரீகன்ஸ்டிடியூட்டட் வித் அ நியூ அக்ரிமெண்ட். எதுக்காக? ஸோ ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ப்ராஃபிட்டில் இந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணுவோம், அக்ரிமெண்ட்டெல்லாம் டீட்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரேஷியோ கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட், அவங்களுக்கு எப்படி லோனு, அவங்க அட்ரஸ் என்ன, நேம் என்ன அப்படின்லாம் புதுசாக ஆட் பண்ணுறோம்ல, அந்த ஆட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் வந்து டெட் ஆகிடும், அது யூஸ்ஃபுல் ஆகாது. திருப்பி என்ன பண்ணணும், புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆன் அட்மிஷன் ஆஃப் எ நியூ பார்ட்னர் த ஃபார்ம் இஸ் ரீகன்ஸ்டிடியூட்டட். ரீகன்ஸ்டிடியூட்டட் இஸ் நத்திங் பட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் த அக்ரிமெண்ட். ஓகேவா? and the existing agreement comes to an end. So according to section 31(1) of Indian Partnership Act 1932, subject to contract between the partners, no person shall be introduced as a partner into a firm without the consent of all existing. So இப்போ ஒரு பார்ட்னர் நியூவாக கொண்டு வரோம் அப்படின்னா அங்கே இருக்க எல்லா பார்ட்னர்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணும். சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு பார்ட்னர் ஒத்துக்கலனாலும் யூ கேன் நாட் பிரிங் அ நியூ பர்சன் ஆஸ் அ பார்ட்னர். ஓகே, தட் இஸ் கிவன் இன் த செக்ஷன் 31(1). ஏன்னா எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே ரைட் இருக்குது, தே ஹேவ் the right to discuss in all important decisions. ஸோ அதே மாதிரி எந்த பார்ட்னர்கிட்டையும் கேட்காம நீங்கள் ஒரு பர்சனை பார்ட்னராகவும் கொண்டு வர முடியாது. எந்த ஒரு பார்ட்னர் ஒத்துக்கலனாலும் டிஸ்கஸ் பண்ணி யாராவது அப்ஜெக்ட் பண்ணாலும் யூ கேன் நாட் பிரிங் ஒன் பர்சன் ஆஸ் அ நியூ பார்ட்னர், ரைட்?
I'm moving on to the next topic, adjustments required at the time of admission of a new partner. As we read in the third point, reconstruction. So என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் reconstruct பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். So on the admission of a partner, generally there is a change in the mutual rights of the partners. So mutual rights அப்படின்னா sharing of profit, interest, drawings, loans, business carry on பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ரைட்ஸுமே மாறும். ஸோ அந்த மாறதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும். The new partner becomes liable for all the acts which are carried out by the firm from the date of his or her admission into the firm. So எப்படி நம்ம வந்து ஒரு கேபிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு பர்சன் வந்து இன்னொரு பார்ட்னராக ஆக முடியும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டேட் ஜாயின் ஆகிறான் பற்றி, அந்த ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் கம்பெனிக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நியூ பார்ட்னர் ஷேர் பண்ணும். அதுக்கு முன்னாடி நடந்தது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் தான் ஷேர் பண்ணணும். ஓகேவா? he doesn't have any right or he cannot be asked to share that liable. Hence, the accumulated profits, losses, reserves before admission are to be distributed to the existing partners. அதாவது என்ன பண்ணணும், இது வரைக்கும் சேமிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா புதுசாக வரவனுக்கு எதையும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி புதுசாக வரவனுக்கு எந்த ஒரு லயபிலிட்டியும் நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷுட் பி ஷேர்ட் பை ஒன்லி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். நியூ பார்ட்னர் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? சிமிலர்லி த அசெட்ஸ் liabilities are to be revalued and the profit or loss on the revaluation is to be distributed to the existing partners. அதே மாதிரி நான் ஒரு பில்டிங் வாங்கி வச்சுருக்கேன், அந்த பில்டிங் நான் வாங்கும்போது இவ்வளோ விலை விற்கும், இப்போ வந்து அந்த பார்ட்னர் வரும்போது இவ்வளோ விலை அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டையும் அந்த ப்ராஃபிட்டையும் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி லயபிலிட்டி. ஸோ அவன் வரத்துக்கு முன்னாடி 30,000 இருந்த லயபிலிட்டி அவன் வர டைமுக்கு 50,000 ஆச்சுன்னா அந்த எக்ஸஸ் 20,000 எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் தான் ஷேர் பண்ணி அதை பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு நியூ பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது தேவைப்படுது. ஓகேவா? The next thing, the following adjustments are necessary at the time as we seen. அதே ப்ராப்பராக பார்ப்போம்டா. First thing is distribution of accumulated profit, reserves and losses. Second thing, revaluation of assets, liabilities, determination of new profit sharing ratio and sacrificing ratio. Fourth thing, adjustment of goodwill. Fifth thing, adjustment of capital on the basis of new profit sharing ratio. Those things will be seeing in a detailed part in the later part of the lesson. Let us move. Distribution of accumulated profit, reserves and losses. உங்களுக்கு ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியும், லாஸஸ்னால் என்னன்னு தெரியும், ஆனால் ரிசர்வ்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஸோ ரிசர்வ்ஸ் இஸ் நத்திங் பட் இப்போ ப்ராஃபிட்டில் எனக்கு 1 lakhல 75,000 மட்டும் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு 25,000 எல்லா பார்ட்னர்ஸும் அக்ரி பண்ணி ஸோ தனியாக எடுத்து வைப்பாங்க. ஏன் இந்த ரிசர்வ்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஹியூஜ் லாஸ் வந்துச்சுன்னா அந்த ஹியூஜ் லாஸை பியர் பண்ணுறதுக்காக ப்ராஃபிட்லேருந்து ஒரு சர்டன் போர்ஷன்ஸை தனியாக சேவிங்ஸ் பண்ணுறது தான் ரிசர்வ்ஸ். ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸ். ஸோ ஒரு நியூ பார்ட்னர் வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹியூஜ் லாஸும் வரல, அந்த மாதிரி ரிசர்வ்ஸில் நிறைய அமௌண்ட் இருக்குன்னா அதையும் என்ன பண்ணணும், ஈக்குவலாக இல்லை அக்ரீட் ரேஷியோவில் இருக்கிற பார்ட்னர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் விச் ஆர் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பார்ட்னர்ஸ் ஆர் கால் அக்யூமுலேட்டட். ஸோ அக்யூமுலேட்டட் இஸ் நத்திங் பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஹியூஜ் அமௌண்ட்டாக வருதுல, அதுதான் அக்யூமுலேட். ஸோ அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி இதை என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துக்கணும். ஸோ எனி ரிசர்வ்ஸ் அண்ட் அக்யூமுலேட்டட் profits and losses belong to the old partners and hence these should be distributed to the old partners in the old profit sharing. ஏன் இது எல்லாமே ஓல்டுன்னு சொல்கிறோன்னா நியூ பார்ட்னர் வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீகன்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். அதனால் அவங்க என்ன ஆகிடுவாங்க, முன்னாடி இருக்கவங்க ஓல்டு ஆகிடுவாங்க. ஸோ அதனால் ஓல்டு ப்ராஃபிட்டிங் ஷேரிங் ரேஷியோவில் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தென் ரிசர்வ் சேம் திங், ஜென்ரல் ரிசர்வாக இருக்கலாம், ரிசர்வ் ஃபண்டாக இருக்கலாம், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜென்ரல்னால் ஆசிட்டு சொன்னது தான். ப்ராஃபிட்டில் ஒரு சர்டன் ஃபண்டை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. ஒர்க்மேன் காம்பன்சேஷனா, ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு சப்போஸ் லாஸ் வரப்போ என்னால் பண்ண முடியல, சேலரி கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக ரிசர்வ் சேமிச்சு வச்சுருக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த அட்மிஷனும் எனக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளக்சுவேஷன் பீரியடில் ஐ கேன் யூஸ் திஸ் ரிசர்வ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் ஃபார் த ஆன்டிசிபேட்டட் கிளைம் இஸ் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் டு பி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சு எக்ஸஸாக இருக்க ரிசர்வை நான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் திங் இஸ் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஆஸ் ஐ செட், ஸோ பார்ட்னர்ஷிப்பில் எப்பயுமே அசெட்ஸ் ஒரு அசெட் வாங்கணும் அப்படின்னா இட் ஒன்ட் பி கெட் டிக்ரீஸ்ட்,
it will be in the increasing ratio. So we have to find the difference first. So எவ்வளோ நான் வாங்கின ரேட் எவ்வளோ, இப்போ நியூ பார்ட்னர் வரதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத ரீவேல்யூவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ first comparison should be made, then it should be divided among the existing or the old partners. When a partner is admitted into the partnership, the assets and the liabilities are revalued as the current value may differ from the book value. So book value is nothing but na purchase pandra cost. So determination of current values of assets and liabilities is called as revaluation of assets and liabilities. The reason idu em pandrom to give a true and fair state of affairs of the firm. So new partner வரும்போது எங்க கிட்ட இருக்க asset ஓட value இவ்ளோ, liabilities ஓட value இவ்ளோ அப்படிን correct position கொடுக்கிறதுக்காக to share the gain arising from the revaluation of assets and liabilities as it is due to the old partners. So current state கொடுக்கிறதுக்காக இன்னொரு அதுல எக்ஸஸா வர profit அவங்களே ஷேர் பண்றதுக்காக there are two ways in which the revaluation of assets and liabilities may be dealt within the accounts. Revised value of assets and liabilities are shown in the book. Revised value of assets and liabilities are not shown in the book. So this you will read and you will be explained when you are doing the sums. New profit sharing ratio and sacrificing ratio. So what is new profit sharing ratio and sacrificing ratio na? So already ABC மூணு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க 3:2:1 ரேஷியோல ப்ராஃபிட் வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்த்தா டி பார்ட்னர் உள்ள போகும்போது ஆல்ரெடி இருக்கிற 3:2:1 ரேஷியோல ஷேர் பண்ணுவாங்களா? கிடையாது. திருப்பி டிக்கும் சேர்த்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு ஷேரிங் ரேஷியோவை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூ ப்ராஃபிட். ஸோ இதுக்கு மேலே நியூ பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வரப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 5 சாக்லேட்ஸ் 5 மெம்பர்ஸ்னால் ஆளுக்கும் ஒன்று கொடுப்போம். கரெக்டாக? இது 6th என்னோட ஃப்ரெண்டு வந்தா, இன்னொரு ஃப்ரெண்டு வரானா அவளுக்கு சாக்லேட் கொடுக்காம நம்ம சாப்பிடுவோமா? ஆளுக்கு நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட ஷேர் ப்ராஃபிட்லேருந்து நியூ பார்ட்னர் கொடுக்கிறதுக்கு பேர் தான் sacrificing ratio. So old partners they will sacrifice their profit ratio to the new partner. That is called as sacrificing ratio. So new profit sharing ratio, it is necessary to determine the new profit sharing ratio at the time of admission of a partner because the new partner is entitled to share the future profits of the firm. New profit sharing ratio is the agreed proportion in which the future profit will be distributed to all the partners including new partner. If the new profit sharing ratio is not agreed, the partners will share the profit and losses equally. Suppose புதுசா வர நியூ பார்ட்னர் கொடுக்க வேண்டிய ஷேரை வந்து யாரும் ஒத்துக்கல, இல்லை யாராவது ஒருத்தர் ஒத்துக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எல்லா பார்ட்னர்ஸும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, the old partner may sacrifice a portion, எல்லாமே கிடையாது, portion. So as I said, so சாக்லேட்ல பாதி சாக்லேட் கொடுக்கலாம், இல்லை கால்வாசி சாக்லேட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த போர்ஷன் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், சாக்ரிஃபைஸ் மேட் பை ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் சம் பார்ட்னர்ஸ். இது எல்லாரும் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வராங்க, மற்றவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா நான் மட்டும் கொடுக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்டும் இன்னும் 2 பேர் கொடுக்கலாம், இல்லை எல்லா பார்ட்னர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் கம்பல்சரி தட் எவ்ரி பார்ட்னர் ஷுட் சாக்ரிஃபைஸ். இட் கேன் பி டன் பை எய்தர் ஒன் ஆர் ஆல். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் a proportion of profit which is sacrificed or foregone by the old partners in the favor of new partner. The purpose of finding the sacrificing ratio is to share the goodwill brought in by the new partner. So இதை ஏன் sacrifice பண்றாங்கன்னு இன்னொன்று பாருங்க, அவங்க கொண்டு வர goodwill அவங்களுக்குள்ள ஷேர் பண்றதுக்காக. The share sacrifice is calculated by the deducting new share from the old share. This also you will be reading. இது கரெக்டாக இப்போ புரியணும், நீங்கள் சம்ஸ் போடும்போது புரியும். Just know the formula. Share sacrificed equal to old share minus new share. Sacrificing ratio equal to ratio of the share sacrificed by the old partner. Share of new partner is the sum of shares sacrificed by the old partner. So new partner ஓட ஷேர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா பார்ட்னர்ஸும் கொடுத்ததை டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நியூ பார்ட்னரோட ஷேரிங் ரேஷியோ எனக்கு கிடைக்கும். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில். ஸோ நியூ பார்ட்னரும் குட்வில் கொண்டு வருவாங்க, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸும் குட்வில் வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் அக்யூமுலேட் பண்ண குட்வில்ல நியூ பார்ட்னர் வரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா நியூ பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் திருப்பி பிஸ்னஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. they need not give that existing goodwill to the new partner. So reputation built by a firm has an impact on the present profit and future profit to be earned
by the firm. Already last lesson படிச்சோம் goodwill அப்படின்னா ஒரு நல்ல நேம் இருக்கக்கூடிய ஃபர்முக்கு வரக்கூடியது தான் goodwill. At the time of admission of a partner, the existing partner sacrifice part of their share of profit in favor of new partner. Hence, to compensate the sacrifice made by the existing partner, goodwill of the firm has to be valued and adjusted. So எதுக்காக பண்றோம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க பார்ட்னர்ஸ் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ற பார்ட்டை நியூ பார்ட்னர் கொடுக்குறாங்கல்ல, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ எந்துலேருந்து உனக்கு 1/3 கொடுக்குறான், உந்துலேருந்து 1/2 கொடுக்குறான், அந்த மாதிரி 1/2 கொடுக்குறான். ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற ரேஷியோவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் குட்வில்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன் அடிஷன் டு கேபிட்டல், த நியூ பார்ட்னர் may contribute towards goodwill. This goodwill is distributed in the sacrificing ratio to the partners who sacrifice, right? The next thing is adjustment of capital on the basis of new profit sharing ratio. Sometimes it may be agreed by the partners that the capital in the reconstituted firm be in the proportion of the new profit sharing ratio. There can be two situations. So capital adjust பண்றது, so sharing ratio பேஸ் பண்ணி அவன் கொண்டு வர கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்ணுறது, that is adjustment of capital. So இதில் ரெண்டு சுச்சுவேஷன் இருக்கும். The new partner may be required to bring proportionate capital for his share of profit. ஸோ அவனுக்கு கொடுத்துருக்க ஷேருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வரதில் ஈக்குவலாக இல்லை 1/3, 1/5, 1/7 ஷேர் பண்ணும்போது இவனுக்கு 1/4 மட்டும் கொடுத்தாங்கன்னா அந்த 1/4 டர்ன் ஓவருக்கு மட்டும் இவன் கேபிட்டல் கொண்டு வந்தால் போதும். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்பைன் தி கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஃபார் தேர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், த ஓல்டு பார்ட்னர்ஸ் மே பி ரிக்வயர்ட் டு மேக் தேர் கேபிட்டல் இன் ப்ரொபோர்ஷன் டு தேர் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ. Old partner's capital is calculated on the basis of capital brought by the new partner for his share of profit. இல்லை அவன் கேபிட்டல் கொண்டு வரதை வச்சு அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் ரேஷியோ கொடுக்கலாம் அப்படின்றதையும் கேல்குலேட் பண்ணலாம். The deficiency or excess in the old partner's capital account may be adjusted through the current accounts, or cash may be brought in or withdrawn by the partners. ஸோ என்ன பண்ணலாம், கேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட்டில் சேஞ்சஸும் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் ஆல்ரெடி இருக்கிறத விட இப்போ 4th ஷேர் பண்ணும்போது அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் குறையிறதுனால அவங்க எக்ஸஸாக போட்டிருக்க கேபிட்டலை வித்ட்ராவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. I'll explain you clearly. ஸோ இப்போ 4th ஒரு நியூ பார்ட்னர் வராங்க அப்படின்னா ஆல்ரெடி த்ரீ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபர்மில் நிறைய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவாங்க. 1 lakh வந்துச்சு அப்படின்னா 30,000 ஷேர் பண்ணுற இடத்துல இப்போ 3rd ஒரு பர்சன் வந்தாங்க அப்படின்னா 20,000 இல்லை 25,000 ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 5,000 அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து குறையுதா. ஸோ அதனால் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த ரேஷியோவுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கேபிட்டலை எடுத்துடலாம். ஸோ 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ எனக்கு ப்ராஃபிட் குறையிறதுனால நான் ஒரு 1 lakh 2 lakh பிஸ்னஸ்லேருந்து எடுத்துடுறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸை வந்து வித்ட்ரா பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? So hope you have understood admission of partners. Let us meet in the sum.